உதயநிதி தான் எதிர்க்கட்சி நமக்கு அப்படின்னு நினச்சி, ஸ்டாலின் தான் எதிர்க்கட்சி நினச்சிக்கிட்டு விஜய் இருக்கிறாரு, விஜய் முதலமைச்சர் இருக்கிறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை இன்னைக்கு. அண்ணாமலை அண்ணன் வந்துட்டனால விஜய் அவர்களுக்கு, தாவேகா கட்சி முதலமைச்சர் அவர்களுக்கு, நமக்கு இந்த ஆட்சிக்கான எதிர்க்கட்சியே அண்ணாமலை அண்ணன் தான். அவரோட தவறுகளை சுட்டி காட்ட போகிறதும் அண்ணாமலை அண்ணன் தான். இன்னைக்கு புதிய ஒரு பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் அண்ணாமலை அண்ணன் கொண்டு வர போகிறாரு. அடுத்த எலெக்ஷன் இப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான முடிவாக இல்லாமல் அறிவுபூர்வமான சிந்தனையோட மக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உறுப்பினர் சேர்க்கையை அண்ணனோட டீமில் சேர்ந்ததே 10 லட்சத்துக்கு மேலே போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுவே ஒரு நல்ல ஆரம்பமாக, முதல் நாள் யாருக்கும் பெரிய அளவில் அண்ணன் இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்கிறது கூட தெரியாது. ஆனால் இன்னைக்கு ஒரு 10 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்கன்னா, இனி தெரிய வரும்போது ஒருத்தராக வரும்போது பார்த்தீங்கன்னா 50 லட்சத்துக்கு மேலே உறுப்பினர்கள் சேர்ந்து ஓட்டு சக்தியிலேயே சில சதவீதங்களை நாமளே எடுத்துட்ட மாதிரி இன்னைக்கே அண்ணன் காட்டு. அதாவது அண்ணாமலையும் சரி, உதயநிதி சரி, யாரு வந்தாலும் விஜய் நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா மக்கள் ஆட்சி விஜய் ஆட்சி மட்டும்தான். உங்களால சும்மா வாய் உதவ மட்டும் பேச முடியும் தவிர அண்ணாமலை எதிர்கட்சி வரவும் முடியாது, அவர் மக்கள் ஆட்சி கொடுக்க முடியாது. விஜய் நம்ம தான் கொடுக்க முடியும். மக்களால் தேர்ந்தெடுக்க விஜய் நான் சும்மா வரல. 30 வருஷமா அரசியல் பண்ணிட்டு வந்திருக்காரு, மக்கள் இயக்கம் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. விஜய்னா சும்மா வரல. அண்ணாமலை டஃபா கூட வந்துருப்பா, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா விஜய்